இது நேற்று மதியம் எடுத்த விளாக் தான். ஹஸ்பண்ட் மதியம் லஞ்சு சாப்பிட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படியே அவர்கிட்ட பாப்பா கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். பாப்பா அப்படியே வாக்கரில் வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். துணி துவைக்கிறது கூட பெரிய கஷ்டமாக தெரில. ஆனால் அந்த துவைச்ச துணி எடுத்து மடித்து வைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. சில நாள்லாம் நான் அப்படியே போட்டுருவேன். அப்புறம் மடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுருவேன். அப்புறம் 2 நாள் கழித்து நான் தான் மடித்தாகணும். சரி மடிச்சிருவோம் அப்படின்ட்டு உட்காந்து மடிச்சிட்டு இருந்தேன். நான் உட்காந்து மடிச்சிட்டு இருக்கப்போ ஆதிரை வந்துட்டாங்க. ஆதிரை வந்து என்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தான் புரியல. நான் மடித்து வச்சுருந்த துணியெல்லாம் அப்படியே கலைச்சி போட்டுட்ருந்தாங்க. மேடம் கலைச்சி போட்டதும் இல்லாமல் அப்படியே நைஸாக கிளம்பிடுவாங்க. இது மட்டும் இல்லை, எப்போதுமே இப்படி தான். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அப்படியே அந்த இடத்த விட்டு நைஸாக கிளம்பிடுவாங்க. முன்னெல்லாம் வாக்கரில் உட்கார வச்சேன்னா எப்படி உட்கார வைக்கிறோனோ, எந்த இடத்துல வைக்கிறோனோ அதே இடத்துல தான் இருப்பாங்க. இப்போ மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணதுனால ஓவராக அட்டகாசம் பண்ணுறாங்க. சரி, அட்டகாசம் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கோவமாக வரும், கொஞ்சம் தான் தோணும். அப்படியே கொஞ்சிட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு போய் குளிக்க வச்சுட்டு அவங்கள ஃப்ரெஷ் ஆக்கி விட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். வெளியே நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது பார்த்தாங்கன்னா ஆவுன்னு சவுண்டுலாம் விட்றாங்க. முன்னெல்லாம் அப்படிலாம் சவுண்டுலாம் விட மாட்டாங்க. இப்போ சவுண்டு விட்டுருந்தாங்க. அப்படியே சாமி கும்பிட கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். வெள்ளிக்கிழமைனா நானும் ஆதிரையும் எப்போதுமே சாமி கும்பிடுவோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் சாமியை கும்பிட்டுட்டோம். அப்புறமேட்டுக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் பால் ஆற்றி கொடுத்தேன். அவங்க குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அப்படியே நானும் டீயை போட்டு குடிச்சிட்டு அவங்க தூங்கும் போதே நான் மோஸ்ட்லி சமைச்சிருவேன். அதான் நைட்டுக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிடலான்ட்டு கிளம்பிட்டேன். அப்படியே சமைச்சி வச்சுட்டு நானும் சீரியல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நியூ சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.